தமிழ்நாடு அரசு மாநகர போக்குவரத்து மக்களின் அன்றாட அவலம். தமிழ்நாடு அரசு மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் மக்கள் சேவைக்காக உருவாக்கப்பட்டவை. ஆனால் இன்று பல இடங்களில் அது மக்கள் அவலமாக மாறி வருகிறது. ஓட்டுநர் நடத்துனர் சேவையிலிருந்து அலட்சியத்திற்கு, தேர்வு, பயிற்சி, நியமனம் அனைத்தையும் கடந்து மக்கள் பணி என்ற உறுதியுடன் பணியில் சேர்ந்த பலர் சிறிது கால அனுபவத்திற்கு பிறகு மக்கள் சேவையில் தொய்வு காட்டுவது வருத்தம் அளிக்கிறது. அளவுக்கு மீறிய பயணிகள், உயிருக்கு ஆபத்து. 50-60 பேர் அமரக்கூடிய பேருந்துகளில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் ஏற்றப்படுகிறார்கள். குறிப்பாக காலை, மாலை நேரங்களில் அரசு பள்ளி மாணவர்கள், மாணவிகள் உயிருக்கு உத்தரவாதமில்லாத பயணத்தை சந்திக்கிறார்கள். முன்பு கதவு இல்லாத பேருந்துகள் ஆபத்தாக இருந்தன. இப்போது கதவு மூடி திறக்கும் முறை வந்தும் அதே நிலை தொடர்கிறது என்பது வேதனை. பேருந்து பற்றாக்குறை, நிர்வாக தோல்வி. பயணிகள் அதிகம், பேருந்துகள் இல்லை. பயணிகள் குறைவு. பேருந்தை நிறுத்தாமல் செல்வது இதில் திட்டமிடல் குறைபாடா அல்லது மக்கள் மீது அலட்சியமா? மனித உணர்வில்லா இயக்கம். பேருந்து கதவை மூடிவிட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல நேர்பார்வையில் ஓட்டுவது. பயணிகள் அவசரமாக கை நீட்டினாலும் திரும்பி கூட பார்க்காமல் செல்வது. விளக்கம் கேட்டால் தரக்குறைவான வார்த்தைகள். அதிகாரியை போய் கேளுங்கள் என்ற பதில். அதிகாரி எங்கே என்று கேட்டால் தட்டிக்கழிப்பு விதிகள். போஸ்டரில் மட்டும் பேருந்துகளில் ஓட்டுநர் நடத்துனர் விதிகள் பதாகை போஸ்டர்களாக ஒட்டப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றை மதிக்கும் நடைமுறை எங்கே? மகளிர் விடியல் பயணம் நல்ல திட்டம். ஆனால் மகளிர் இலவச பயணம் பாராட்டத்தக்க சமூக நலத்திட்டம். ஆனால் நெரிசல் பாதுகாப்பற்ற பயணம். மாணவிகள் சந்திக்கும் அவலம். இதையும் அரசு பார்க்க வேண்டாமா? அரசியல் அறிவிப்புகள் வர்சஸ் மக்கள் வாழ்க்கை. நாங்கள் 1000 கொடுத்தால் 2000 தருவோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பயணம். அறிவிப்புகள் அதிகம், அன்றாட பயணிகளின் அவலம் குறைவு. கேள்வி 1. அரசு பள்ளி மாணவர்கள், அன்றாட உழைப்பாளிகள், முதியவர்கள், பெண்கள் இவர்கள் சந்திக்கும் இந்த அவலம் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியுமா? தெரிந்தும் மௌனமா? அல்லது பார்க்க மறுக்கிறார்களா? மக்கள் எதிர்பார்ப்பு. போதுமான பேருந்துகள், விதிகளை மதிக்கும் பணியாளர்கள், பாதுகாப்பான மரியாதையான பயணம். புகார் கூற வழிமுறை, உடனடி நடவடிக்கை. இதில் சலுகை அல்ல, மக்களின் உரிமை. நன்றி.